முத்துமாரியம்மன் ஆத்தா அருளால் தான் இங்கே தான் வேண்டினேன் ஐபிஎல் டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஐபிஎல் டிக்கெட் வந்து இப்போ திருப்பூர் பையன் ஒருத்தர் வந்து 2 டிக்கெட் வச்சிருக்காராமா, வரீங்களா ப்ரோ அப்படின்னாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவர் கூட தான் போக போகிறோம். இங்கே பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க, விசிலு, அதுக்கப்புறம் பிபி டீஷர்ட்டில் எவ்வளோக்கா? ஃபஸ்ட்டு டைம் மேட்ச் பார்க்க போகிறேன், ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறேன். மக்கள் உள்ள தண்ணி பாட்டில் சொன்ன மாதிரி அளவு இல்லையாமா, அதனால் குடிச்சிட்டு போயிடலாங்க. வந்த உடனே இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நான் கொஞ்சம் உங்களுக்கு மேலே போய் காமிக்கிறேன். செம்மையாக இருக்குதுங்க ஸ்டேடியம். இதை பாருங்கள், இதில் வந்து நேராக போய் மக்கள் வாங்க பீஸா சாப்பிட்லாம், வாங்க நம்மள. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழனை டைட்டிலும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாம், வெற்றி 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 எல்லாமே நம்ம முத்துமாரியம்மன் ஆத்தா அருளால் தான் இங்கே தான் வேண்டினேன் ஐபிஎல் டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஐபிஎல் டிக்கெட் வந்து இப்போ திருப்பூர் பையன் ஒருத்தர் வந்து 2 டிக்கெட் வச்சிருக்காராமா, வரீங்களா ப்ரோ அப்படின்னாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவர் கூட தான் போக போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்னொரு ப்ரோ ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா லாக் ப்ரோ? இல்லை இன்னொரு வாட்டியா? ஓகேவா? ஓகே. அதாவது நம்ம ப்ரோ யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அவருடைய சப்ஸ்கிரைபருங்க. அவருடைய பொண்ணும் கூட ஒரு சேனல் வச்சுருப்பாங்க போல, வாசிகா விளாக்ஸுங்களா? விசாகா விளாக்ஸுங்க. அப்புறம் இங்கே சென்னை வந்ததுலேருந்தே நம்ம ப்ரோ வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிட்டு மீட் பண்ண ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் நாங்களே அப்புறம் சாரை பிடிக்க முடியல அப்படிலாம் இல்லைங்க ஏங்க ப்ரோ. அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் இன்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு ப்ரோ ஐபிஎல் டிக்கெட் கிடச்சிருச்சு. அப்படியா? ஆமாம், ஃப்ரெண்ட் ஒரு திருப்பூர்காரரு 2 டிக்கெட் வச்சிருக்காரம்மா, வரீங்களா அப்படின்னாரு. சரின்ட்டு இப்போ சேப்பாக் சைடு போகலாங்களா? போகலாமே. ஓகே ஓகே மக்கள்ஸ், கொஞ்சம் நேரமாக போனோம் அப்படின்னா அப்புறம் அங்கே நடக்கிற நிகழ்வுகள்லாம் ஷூட் பண்ணிட்டு அப்புறம் அவர் கூட வந்ததுக்கப்புறம் அப்படியே மேட்ச்சுக்கு போய்க்கலாம். சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம். ஓகே மக்கள்ஸ், அப்படியே நானும் ப்ரோ அப்படியே ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கோம். அதான் விளாக் வந்து ஏறினது வரடா, இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற வரடா. பாருங்க நம்ம ப்ரோ பாருங்க, கோப்ரோலாம் மாட்டிட்டு கார்லேயும் மாட்டிட்டு மாஸ் பண்ணிருக்காரு பாருங்க. ஸோ ஒரு ஹாபிக்காக எடுத்துகிட்டு இருக்காருங்க ஜாலியாக. ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? மனோஜ்குமார். ஓகே 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 ஓகே. பாப்பாவுக்கு சேனல் எப்போ ஆரம்பிச்சிங்க? பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு ஆரம்பிச்சது. ஓகே, விளாக் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டது. தீபாவளி விளாகா? ஆமாம், வரைக்கும் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஒரு 37 விளாக் போட்டிருக்கோம். ஆமாம், 37 வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். உங்கள் பொண்ணுக்கு 5 வயசு தானே இருக்குது? 5 வயசு முடிஞ்சு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போவே பாருங்க, பாப்பா பேரில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி இவங்க போகிற இடத்துல எல்லாம் பாப்பா கிட்ட வச்சு விளாக் எடுத்துடுறது. ஓகே ஓகே, பரவாயில்ல. அந்த பொண்ணு இப்போ பெருசாச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்த அளவுக்குலாம் நம்ம மெமரி கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸ்ன்றது நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்திருப்போம் நமக்கு தெரியாதுல்ல. இப்போ இன்னைக்கு நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு நான் வயசான ஒரு 50 வயசு ஆனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோன்னா ஓ ரைட் நம்ம இளமையில் இப்படிலாம் ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் அதெல்லாம் ஒரு பயங்கரமான நல்ல மூமெண்ட்ஸ். அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் தான் நான் அந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ப்ரோ சென்னையெல்லாம் எப்படி இருக்கு? இந்த சென்னை லைஃப் எப்படி இருக்குது? நீங்கள் பூர்வீகமே சென்னை தானா? ஆமாம் ப்ரோ, பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். எல்லாமே சென்னை. ஓகே ஓகே ஓகே. மக்கள் இங்கிட்டு பாருங்கள், ஸ்டேடியத்துக்கு பேக் சைடு டிஷர்ட்லாம் பாருங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. பாருங்கள் எல்லாருமே பட்டை எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க எவ்வளோ பாதுகாப்பு பாருங்க மக்கள். பா போலீஸை மட்டும் பாருங்க எத்தனை பேருன்னு. இங்கே பாருங்களேன், எல்லா காவல்துறை நண்பர்கள் தான். தெரியுதா? பா எல்லாம் பெரும் மாவலோட காத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேடியம் பாருங்க அங்கிட்டு இருக்குது.
இங்கே பாருங்க நிறைய கேட் இருக்க மாட்டேங்க மக்கள்ஸ். நம்ம கேட் வந்து பெல்ஸ் ரோடு எம்சிசி கேட்டாமா. அந்த கேட்டில் தான் இப்போ நம்ம போகணும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு வந்துடுவார், திருப்பூர்காரரு. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, பாய். ஓகே மக்கள்ஸ், ரொம்ப நல்ல கேரக்டருங்க. கூட்டு போய்ட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து நல்லா கவனிச்சிக்கிட்டாரு. சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்காக நல்ல கேரக்டர்னு சொல்ல நல்லா ஜாலியாக பேசினாருங்க, அதனால் சொல்கிறேன். இங்கே பாருங்க மக்கள்ஸ், சிஎஸ்கே டிஷர்ட்லாம் விற்கிறாங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க. விசிலு, அதுக்கப்புறம் பிபி டிஷர்ட்லாம் எவ்வளோக்கா? 250 ரூபா. ஓகே ஓகே ஓகே. இந்த இதுக்கா? இது 16. 60 ரூபா. இதுதாக்கா வேணும். பாருங்க பாப்பா பாருங்க அழகாக இருக்குது. ஓகே. ரிப்பனு ரிப்பன் 20 ரூபா. மக்கள்ஸ் என்ன வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேருக்கு சேர்த்து ஒரு ரிப்பன் வாங்கிடலாமா? ஓகே, 2 ரிப்பனு ஒரு பிபி ஒன்று. இந்த பிபி வாங்கிக்கலாம், செம்மையாக இருக்கும், ஊதிட்டு இருக்கலாம் ஜாலியாக. ஃபுல் அண்ட் ஆஃப் கண்டா? சரி ரைட்டு இருங்க மக்கள்ஸ். மக்கள்ஸ் ஃபைனலி பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து கேப் வச்சுருக்கிறேன்னா, அதனால் கேப் வாங்கினா வேஸ்ட்டுங்க. இந்த இருக்கிற கேப் எங்கே வைக்கிறேன்னு தெரில, அதனால் டிஷர்ட் வாங்கிட்டேன். வேறு லெவலு. இது எல்லாமே வந்து நான் இங்கே தான் இந்த அக்காட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்தேன்னா சரி ரைட் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். கேப்பு, 2 ரிப்பனு, பிபி. போலாமா? சரி வரக்கா, பாய் டாடா. ஓகே சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு முறையாக மேட்ச் பார்க்குறோம். அது என்ன இது சொன்னேன், எம்சிசி கேட்டு. அங்கே தான் போகிறப்ப இங்கே பாருங்க கூட்டத்தை பாருங்க. எல்லாம் வந்துட்டு இருக்காங்க மக்கள்ஸ். வாங்க போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டைம் மேட்ச் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறேன். பாருங்க மக்கள்ஸ், ஒரு ஆள் இல்லை 2 ஆள் இல்லை, நிறையா பேர் எதையோ சேல் பண்ணிருக்கிறாங்க. இங்கே பாருங்க கொடி பாருங்க, தெரியுதா? கொடி, அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்டு, ரிப்பனு எல்லாமே இருக்குதுங்க. வாங்க அப்படியே இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஸ்டேடியம் சுற்றி பல கேட் இருக்குது. நமக்கான எம்சிசி கேட் வந்து இதை பாருங்க, இதில் போகணும். பெல்ஸ் ரோடு எம்சிசி கேட்டு. ஓகேவா, வாங்க போவோம். இங்கே பாருங்க கொல்கத்தா பாருங்க அடிச்சுன்னு இருக்கு மக்கள்ஸ். அடுத்து பாருங்க பெயிண்ட் போட போகிறேன், சிஎஸ்கேன்னு சொல்லி எழுத போகிறேன். ஒரு சைடு வரைஞ்சா அப்படின்னா 50 ரூபாயாமா, 2 சைடு போட்டா அப்படின்னா 100 ரூபாயாமா. போடு தலை. தலை தமிழ்நாடு உடனே பார்க்க ஜம்முன்னு போடு. நம்ம எவ்வளோக்கு போயிடுவோமா, வெயில் அடிக்குது. வாங்க. அப்போ நல்லா தெரியும். ஓ என்ன ப்ரோ பெருசாக போட்டீங்க? ஓ சரி விடுங்க மக்கள்ஸ், லைஃப்பில் ஒரு டைமு. நல்லா தான் இருக்கியா? தங்கம் இருக்குங்க, நான் வச்சிருக்கேன் பாரு. வேணாம் மக்கள். சிஎஸ்கேவா எம்எஸ்டின்னு கேட்குறாங்க, யாரை போடலாம்? நிறைய பேர் எம்எஸ்டின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும். எம்எஸ்டின்னு போடுங்க. எம்எஸ்டினா இது தம்பி தோனியினுடைய பேர், அதான் ப்ரோ. ஓகே எம்எஸ்டின்னு போட்ட மக்கள்ஸ். தலா தோனி. ஓகே ப்ரோ, எவ்வளோ 50 ரூபாயா? ஓகே மக்கள்ஸ், ஒரு சைடு போட்டால் போனால் 50 ரூபா போதும். ஒரு சைடு போதுங்க, 2 சைடெலாம் வேணாம். ஓகே சிஎஸ்கே ஜெயிச்சிரும்ல. பாருங்க மக்கள்ஸ், நம்ம ஆள் வருங்க கையில் பாருங்க. தலை லவ் எம்எஸ்டி சிஎஸ்கே 7 ஓட்டிருக்காரு. ஓகே ரைட் சூப்பர். இந்த பக்கம் 7 மட்டும் எழுதி விட்டுறா தலை, ஆனால் காசு வாங்கக்கூடாது மக்கள்ஸ். நம்மளுடைய சேனல் பேர் K7, நம்மளுக்கு ரேஷன் நம்பர் 7, MSD 7. வாங்க இந்த பக்கம் 7 மட்டும் எழுதிடுவான். ஓகேவா, என்னது 07? ஓகே ஓகே. இந்த பக்கம் MSD, இந்த பக்கம் 07ங்க. சூப்பருங்க. சரி பாய். ஓகே போய்ட்டுதாங்க. ஆல்ரெடி வச்சிருக்கேன் மக்கள்ஸ். பையன் வேறு சீக்கி வாங்க அப்படின்னா ஆல்ரெடி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? சரி வாங்க போகலாம் வாங்க. MSD 07 வா, கோமாளி மாதிரி இருக்கேண்ணா. வாங்க ஒரு நாள் இன்னைக்கு கோமாளி தான் நம்ம ஜாலியாக. ஓகேக்கா வாங்கிட்டுக்கா மக்கள்ஸ். அடுத்து பாருங்க 6 அடிச்சா 4 அடிச்சா ஆற்றமல்ல அதுக்கு. அதில் பாருங்க இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் கொடுக்குறாங்க போல. சூப்பர். 6 and 4. ஓகே சூப்பர்ண்ணா, கொடுங்க. ரைட் ஓகே போதும். எல்லாம் விறுவிறுப்பாக உள்ளே போயிட்டுருக்குறாங்க மக்கள்ஸ். ரைட்டு சூப்பர். கேகேஆர் பாருங்க. கேகேஆர்லாம் ஹிந்தி தான் இல்லை, கொல்கத்தாலேருந்து வந்திருப்பாங்க இவ்வளோ கேகேஆர் சப்போர்ட்டர்லாம்.
மக்கள் தண்ணி தாகுங்க. உள்ளே போயிட்டா எல்லாமே ரேட் அதிகமாக, தண்ணி கூட காசு நினைக்கிறனால இங்கேயே 20 ரூபா போட்டு வாங்கிட்டேன். குடிச்சிட்டு கொஞ்சம் கொண்டு போகலாம், விடுவாங்களேன்னு தெரியல. எனக்கு என்னைக்குமே அந்த தண்ணி ஒட்டி குடிச்சாதான் பிடிக்கும். சரி ஓகே போகலாங்க. நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ப்ரோட்ட ஃபோன் பண்ணி அவர் கொஞ்சம் வர லேட்டாக மாட்டிருக்குது, நீங்கள் டிக்கெட் அனுப்பிச்சு நான் முன்னாடி போகிறேன், போய் பிளாக் எடுத்துகிட்டு இருக்கேன், வந்தா கூட மீட் பண்ணிக்கலாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்றேன் ப்ரோ அப்படின்னாரு. வாங்க போய் வெயிட் பண்ணி ஏதோ ஒரு கேட்டில் உள்ள போது போகலாம். மக்கள் சாரி ஃபார் த ராங் இன்ஃபர்மேஷனுங்க. அதாவது எல்லா கேட்லையும் போக முடியாது, நம்மளுக்கு எந்த கேட் இருக்குது அந்த கேட்டில் தான் போக முடியுமாம்மா. அது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. ஸ்க்ரீன்ஷாட்லாம் செல்லுபடி ஆகாதாம்மா, பிடிஎஃப் தானாம்மா. அப்புறம் மறுபடியும் பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டாரு. இதை வரும் கிளம்பிட்டேன். 14ஆம் நம்பர் கேட்டுங்க, அதோ அங்கே இருக்குது. வாங்க போகலாம். எத்துங்க அங்கே இருக்காங்க பார்க்கலாம் அந்த போலீஸ் அக்கா. அந்த அக்காவுடைய வீட்டுக்காரர் வந்து நம்ம சேனலில் பார்ப்பாராம்மா, கை கொடுத்து நம்பினாங்க. அப்புறம் அவங்களே சரி போலீஸ் வேலைகளுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா எடுக்கல. சரி ஓகே மக்கள், வேற லெவலு, செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நடந்துருந்தா அதே தம்பி கை கொடு அப்படின்னாங்களா, கை கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் சேனல்லாம் பார்ப்பாரு தம்பி அப்படின்ச்சு. ஓகேக்கா அப்படின்ட்டு அப்புறம் அங்கே எடுக்கல, ஏன்னா அங்கே எடுத்து அவங்க ஒர்க்கில் இருக்கும்போது எடுக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் சரி வாங்க போகலாம். ஜாலி 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 கிரிக்கெட்டு மேட்ச் பார்க்க போகிறேன். ஓகே மக்கள் வாங்க போகலாம். உள்ள தண்ணி பாட்டில் சொன்ன மாதிரி அளவு இல்லையாம்மா, அதனால் குடிச்சிட்டு போயிடலாங்க. வயிறு மட்டும் வேறு தண்ணி குடிச்சா வேற ஒன்றுக்கு வேறு வருங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அங்கே போய் சரி வாங்க வச்சுட்டு வச்சுட்டு போயிடலாம். அவசரப்பட்டு அந்த தண்ணி குடிக்க வேண்டாங்க, வம்பா போயிரு கிடச்சி வயிறு ஒரு மாதிரி டும்முன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, என்ஜாயே பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் கையில் வச்சிருந்தோம் அப்படின்னா அங்கேயே சோதனை கேட்பாங்களாட்டு இருக்குது. ஆன்லைன் அப்படின்னா இன்னொரு சென்டர் வர சொன்னாங்க, வந்துட்டேன், எதுவுமே செக் பண்ணவே இல்லை. அந்த இதுக்குள்ளே மிஷினுக்குள்ளே கூட அது மிஷினுக்குள்ளே தான் பூந்து வந்தேன்னு நினைக்கிறேன். ரைட் ஓகேங்க. இப்போ பாருங்க உள்ளே வந்துட்டேன், ஸ்டேடியத்து பக்கமாக வந்துட்டேன். நான் என்ன உள்ளே போகலை, வா பயங்கரமாக இருக்குதுங்க. பேக்காமல் காமிக்கிட்டா பாருங்க, இதானுங்க நான் வந்த கேட்டினோட என்ட்ரன்ஸு. இன்னும் உள்ள ஸ்டேடியத்துக்குள்ளே நான் போகலை. இங்கே பாருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ, இங்கே பாருங்க தெரியுதா. ஓகே மக்கள் வாங்க உள்ள போகலாம். இருங்க ப்ரோ, போகிறோம் ப்ரோ. நெக்ஸ்ட் பாருங்க கேட்டை கலந்து உள்ளே வந்துட்டேன். கவின் மாப்பிள்ள சொன்ன மாதிரி விசில் கொடுக்குறாங்க இந்த கேட்டில். அப்போ நம்ம பிபி வாங்கியிருக்கே தேவையில்லை நினைக்கிறேன். பட் இருந்தால் இந்த விசில் வேஸ்ட்டு, அந்த பிபி தான் செம்மையாக இருக்கும். அது வாங்க தப்பில் வாங்க, அந்த அக்கடத்தை வாங்கினா அதுக்கடுத்து பாருங்கள் 4 அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தரேன். நெக்ஸ்ட் வாங்க மக்கள், உள்ள ஸ்டேடியத்துக்கு பக்கமே வந்துட்டேன். இப்போ தான் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, ஸ்டேடியம் அந்த பிக்சர் ரெடி பண்ணிட்டுருக்காங்க போல். டிக்கெட்டை காமிச்சிட்டு போய் உட்காரலாம். பாருங்க மக்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி வந்தாச்சு. சரிதா, இதில் தான் வந்தேன். வந்த உடனே இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நான் கொஞ்சம் உங்களுக்கு மேலே போய் காமிக்கிறேன். செம்மையாக இருக்குதுங்க ஸ்டேடியம். இதை பாருங்கள், இதில் வந்து நேராக போய் அது மேலே குறை சொன்னாங்க. வாங்க போவோம். அப்பா தெரியுதா, ஏய் நினச்சே போகலப்பா, உண்மையுமே நான் ரொம்ப இதாக இருக்கிறேன்ப்பா, வேற மாதிரிங்க மக்கள். 70 நம்பர் சீட்டில் உட்காந்துக்குமா, 92. இதில் உட்காந்துட்டு மறுபடியும் வேறு சீட்டுக்கு போகலாங்க. அது நம்பர் 7 நம்பர் ராசியான நம்பர் சத்தனை உட்காந்துட்டு போகலாம். சரிதா, வேற லெவல் மக்கள். ஓகே வந்தாச்சு, உள்ளே உட்காந்தாச்சு. சத்தியமாக எனக்கு இதெல்லாம் என்னமோ கனவு மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்கள், கடைசி வரைக்கும் டிக்கெட் கிடைக்காம திடீர்னு இன்னைக்கு காலையில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி டிக்கெட் இருக்குது வேணுமான்னு சொல்ல, வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்ல, நானும் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டேன். இன்னொன்று எடுத்து டிக்கெட்டை ஸ்கேன் எதுவுமே பண்ணலீங்க. நான் உள்ளே வந்தேன், டிக்கெட் இருக்குது தானே ஆன்லைனாக கேட்டாங்க, உள்ளே வர சொன்னாங்க. இங்கே வந்து டிக்கெட்டை காமிச்சா ஸ்கேனிங் எதுவுமே பண்ணல, அவங்க பாட்டு உள்ளே விட்டாங்க. என்னன்னே தெரியல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதை எப்படி ஸ்கேன் பண்ணால் உள்ள விடுவாங்க, என்ன யாருன்னு தெரில மக்கள்ஸ். பாருங்க, வாவ், முதல் முறையாக ஸ்டேடியத்துக்கு என்டர் ஆகிறேன். உண்மையை சொல்ல போனால் வந்து ஒரு கிராமத்தில் நடக்கமில்ல ஒரு கிரிக்கெட்டு, ஒரு பசங்களாம் சேர்ந்து ஒரு பிச்சு போட்டு அதை கூட நான் ஒழுங்காக நின்று பார்த்தது கிடையாது. ஒரு சின்ன பெரிய கிரவுண்டில் கூட போய், நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய மண்தர கிரவுண்டில் கூட போய் மேட்ச் பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட்டு டைமு ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டு, எல்லா பிளேயரும் ஆடக்கூடிய, எல்லா நாட்டு பிளேயரும் ஆடக்கூடிய கிரிக்கெட் IPL. அது நம்ம CSK மேட்ச்சு, சென்னை நம்ம தோனி வந்து ஸ்டேடியத்தில் வந்து பார்க்குறேன்னு நினைக்கும் போது உண்மையிலுமே வேற மாதிரி வைப்பு. எல்லாம் அவன் செயல். பரவாயில்ல மக்கள், முத்துமாரியம்மன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்தவொடனே நம்ம கோயிலுக்கு தான் போனோம், டிக்கெட் கிடைக்கும்னு வேணும். அதே மாதிரி பரவாயில்லைங்க. நான் ஆக்சுவலாக இந்த மேட்ச் போக மாட்டேன், அதுக்கு அடுத்த மேட்ச் தான் நம்ம போக அப்படிமா நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லைங்க, செம்ம நான் ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே வாங்க, அப்படியே ஒரு 3 நிமிஷம் பேக் கேமராவில் காமிக்கிறேன். எல்லாம் அங்கங்கே உட்காந்துருக்காங்க, நேரமே வந்துட்டாங்க மக்கள்.
தெரியுதா? பரவாயில்லைங்க, ரொம்ப மேலே இருந்தாலும் நல்லா தாங்க தெரியும். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் இப்போ தான் நோட் பண்ணேன். டிவியில் பார்க்கும்போது உள்ளே ஆடுற கிரவுண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்து சின்னதாக இருக்குதுங்க. உண்மையாலுமே இங்கிருந்து பார்க்கணும் அப்படி தெரியுதுன்னு தெரியல. இது நம்ம பார்த்து விடத்து தான் ஆடுற மாதிரி, பிச்சு விடத்து தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஃபஸ்ட்டு உள்ளே விட மாட்டேனாங்க, வாட்டர் கேனோட சேர்த்து இது வாங்கி வச்சுக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் நான் நைஸாக கொண்டு வந்துட்டேன். சரி, ஓகே மக்களே. இப்போதான் மக்கள் அப்படியே ஒருத்தராக வந்துட்டு இருக்காங்க ஸ்டேடியத்துக்கு. சென்னை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். மக்கள் அடுத்து பாருங்க, கமெண்டேட்டர்ஸ் வந்திருக்காங்க. அதான் ரவி சாஸ்திரியா யாருன்னு தெரியலையே. இன்னும் போடுமா? ஆஹா இல்லைங்க, அதான் ஃபாரின் பிளேயர் ஒருத்தரும் வேற ஒருத்தரும் தான் இருக்காரு. அவங்க இல்லை பார்த்தால கேமரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க மக்கள், ஸ்டேடியத்தில் லைட்டெல்லாம் போட்டாங்க. மணி வந்து 5 கூட ஆகல. பாருங்க பயங்கரமாக இருக்குதுங்க ஃபோக்கஸ் லைட்டு. அப்பா அதை மட்டும் பார்த்தா கண்ணை கூசுது. எல்லா லைட்டும் எரியுது. ஓகே, லைட் செக். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்பயும் ஒன்றுக்கு போயிட்டு வந்துட போகிறேன். மறுபடியும் இடையில வந்ததுன்னு வைங்க, கூடத்தில் எந்திரிச்சு போயிட்டு இருக்க முடியாது. இங்கே வந்து எங்கேயுமே வந்து ரெஸ்ட் ரூம் வசதியாக இல்லையாம்மா. நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, இதில் கீழே போய் தான் வந்து ஒன்று போகணுமாம்மா. அங்கே போகலாம். ஓகே மக்கள், எல்லாம் பாருங்கள், எல்லாம் ஃபேமிலியோட கிட்ஸோட ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். நைஸ் நைஸ் நைஸ். இப்போ தாங்க எல்லாருமே எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தான் ரெஸ்ட் ரூம் போகணும் போல். காஃபியெல்லாம் இருக்குது பாருங்கள். காஃபி, டீ, எல்லா ஸ்நாக்ஸும் இங்கே தான் இருக்குது மெயினாக. ஓ பாருங்க மக்கள். ஓகேண்ணா ஓகேண்ணா, சரிதா? நல்லா இருக்குமா? பருப்பு இட்லி, சமோசா, சப்பாத்தி, வெஜ் பிரியாணி எல்லாமே இருக்குது. சூப்பர். இதான் பாருங்க, அங்கே தான் மெனு இருக்குது. அதாவது ஒரு ஃபில்டர் காஃபி வந்து 50 ரூபாய்ங்க. ரோஸ் மில்க் வந்து 100 ரூபா. மினி பருப்பு பொடி இட்லி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஓகேங்க, ஸ்டேடியத்துக்குள்ள இந்த ரேட் ஓகே தான். டாமினோஸ் பீஸா பாருங்கள், சூப்பர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது, இங்கே ஒரு கொக்கோகோலா கடை ஒன்று. ஓகேலாம் இப்போ தான் எல்லாம் ஃபில் பண்ணிருக்காங்க பாருங்கள். சூப்பர். ஒரு எவ்வளோ அப்புறம் ஒரு கப்பு 50 ரூபாயா? ஒரு கோக் கப் 50 ரூபா தாங்க, பரவாயில்லைங்க, பெரிய கப்பு தான். சூப்பர். கிட்டத்தட்ட மணி வரைக்கும் 5:30 போகுது. இப்போ பாருங்களேன், மானமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மலமலமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குதுங்க. அப்படியே இந்த இடத்துல இருந்து பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. சார் வேற லெவலில் சூப்பரான வியூங்க. பாருங்க, ஸ்நாக்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு வராங்க. 100 ரூபாயா? 100 ரூபா, 100 ரூபா எல்லாம் 100 ரூபா. ஓகே மக்கள், நம்ம பையாட்ட பாருங்க வாங்கியாச்சு. இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்பைசி அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் ரோல். பாருங்க மக்கள், இங்கே நான் பாருங்க மக்கள், யாருன்னு தெரிகிறதா? நம்ம தலை தோனி தான் ஃபுட்பால் வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இது பண்ணிட்டுருக்காரு பாருங்க. பரவாயில்ல, நம்ம ஃபோன் அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் அடிச்சது எவ்வளோ பரவாயில்ல. இதெல்லாம் வந்து டிவியில் காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சும்மா கொஞ்சம் தான் காமிச்சிருப்பாங்க. அங்கே பாருங்க அப்படியே கையில் வச்சு தட்டிகிட்டு இருக்கிறாரு. பேஸ்கெட் பால் மாதிரி ஃபுட்பாலை. அது பேஸ்கெட் பால் தானே? சரி, ஃபுட்பால் தானே அது? ஃபுட்பால் தான். சரி ரைட்டு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாரு? கோச்சாட் இருக்குது அவர். சரி, கோச்சா இல்லை ட்ரெயினரா என்னன்னு தெரில. காலில் போட்டு விளையாடுறாங்க பாருங்க. சரி பாரு தலைக்கு, அதுதான் அழகே. வேறு லெவலு. இவர் மாற்றி போட்டுட்டு விளையாடுறாரு. அடுத்து இந்த பையாட்ட வாங்கினது பன்னீர் ரோலு நான் சாப்பிட போகிறேன். நம்ம ப்ரோ ஒரு ஆள் சேர்ந்து சாப்பிட போகிறேன். வாங்க நம்ம சாப்பிடுவோம் பன்னீர் ரோலு.
மேட்ச் நல்லா விறுவிறுப்பாக தான் போய்கிட்டு இருக்குது. இந்த பெயிண்ட் வேறு அலைஞ்சு வந்துருக்குங்க. இது இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமரா வந்து குறுக்கால மறைச்சிக்கிட்டு மேட்ச் கூட நல்லா பார்க்க முடியல. இங்கே உட்காந்து தப்பாட்டு இருக்குது. இந்த பாருங்க மறைக்குது. சரி ஓகே பார்ப்போம். தோனி 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 இடையில பாருங்களா சிக்கன் 100 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிட்டு வராரு பார்த்தீங்களா. பயங்கர கூட்டங்க இங்கே நாங்கெல்லாம் பாருங்க எத்தனை கூட்டம், எத்தனை ஆயிரம் மக்கள்னு பாருங்க. அதே அப்பா ஃபுல்லாக ஸ்டேடியம் ஃபுல்லுங்க. Jatuh. 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 மக்கள் இங்கே பாருங்க, ஜடேஜா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறாருங்க. நம்மளால பாருங்க காஸ்டியூம் பாருங்க வேற லெவல் இருக்குது. ஏ சூப்பரு. அடுத்து பாருங்க மேட்ச் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பீஸா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்குதுங்க. வாங்க டாமினோஸ் பீஸா எவ்வளோ கேட்டு கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாம். பாருங்க மக்கள் பீஸாவை பாருங்க, இந்த பீஸாலாம் நம்ம சாப்பிட்டதே இல்லை. வாங்கி சாப்பிட்ருவோம். பாஸ் இதில் எது நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும். சீஸா கொடுங்க. ஒன்று தான், ஒன்று. ஆ ஓகே. ஒரு பார்பிக்யூ சிக்கன் பீஸா வாங்கிட்டு வாங்க, சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எப்பா இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கறதுலாம் வந்து ஒரு சைடு சும்மா கொஞ்சம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹலோ மக்கள் இங்கே வாருங்க, பட்டினாவை போட முடியும். மக்கள் இங்கே வாருங்க மக்கள், கொல்கத்தா. கொல்கத்தா மக்கள் வாங்க பீஸா சாப்பிட்லாம். வாங்க நம்மள வாங்க எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட் டைம் பீஸா சாப்பிட்றேன். காணு தான் போட்டிருக்காங்க.
மக்கள் யாருமே ஒரு பக்கம் வரவே இல்லை. அப்புறம் வந்தாங்க, அங்கேருந்து மாதிரி மேலே இருந்துச்சு வந்துட்டேன். இப்போ உட்காந்துருக்கிறது மேலே இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் சீட்டு. ஸோ பாருங்க, கீழே தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப நேரம் அப்புறம் கடைசியாக வந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே வந்து உட்காந்துக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் பீசா சாப்பிட்றேன், வாங்க சாப்பிடலாம். The score is 99-5. Listen, Maracatu! After pitching the ball was not coming natural to the bat, so I was just looked the ball into the stump and முடிச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னைக்கு சிஎஸ்கே தான் ஜெயிக்க போகுது. இந்த ஸ்கோர்லாம் ரொம்ப கம்மிங்க. இதெல்லாம் டிவியில் காமிக்கிறதே இல்லை. இந்த பாருங்க மக்கள், நம்ம டிவியில் மேட்ச் பார்க்கும்போது இதெல்லாம் பெருசாக காட்ட மாட்டாங்க. அந்த படுகை எடுத்து வந்து போடுவாங்கல்ல, அதை மட்டும் காமிப்பாங்க. ஆனால் எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா அந்த மேட்சுக்கு பின்னாடி. இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் பாருங்கள், அந்த வண்டியை வச்சு தள்ளிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ரசிச்சு வேலையை சந்தோஷமாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, டஃப்பான ஜாப்புங்க இதெல்லாம். இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை விட அந்த பசங்கள்லாம் பாருங்க. மக்கள் பந்து ஓடிட்டு இருக்க ஸ்டாருக்குங்க. யாராவது அவுட் ஆனாங்க அப்படின்னா தோனி இறங்குவாப்பில். நான் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தோனி ஆடுறத பார்த்தே அவனு ஒரு ஆசை. எப்ப நீங்க மேல கீழ பண்றீங்க அப்ப ஹே அப்படினு சொல்லுங்க. ரெடியா? டாஸ் லைக் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். அவ்வளோதான் மக்கள், கிட்டத்தட்ட மேட்ச் முடிய போகுது. தோனி வருவாப்பில் எதிர்பார்த்தா பட் வரல. வேலை கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விசிலடி
பாத்தியா பாத்தியா சொல்லு பாத்தியா ஓகேவா ஹாப்பியா ஓகே பாய் 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 சொல்லு அங்க பாய் சொல்லு கேமரா பாய் ஓகே ஓகே ஓகேண்ணா பாய் ஹாப்பிண்ணா ஹாப்பி ப்ரோ வந்து போ ஓகே 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 மக்கள் சிறப்புங்க ரொம்ப சிறப்பு கடைசியில் தலையை பார்த்துட்டோம் அது ஹாப்பி என்ன தலையால் ஒரு 6 வரைக்கும் ஜெயிச்சிருந்தா இன்னும் ரொம்ப ஹாப்பி அது கொஞ்சம் வருத்தம் அது சின்ன ஒரு வருத்தம் மற்றபடி ஹாப்பி ரொம்ப ஹாப்பி The manager alongside Samuel Andre, WB அவ்வளோதான் மக்கள் மேட்ச் முடிஞ்சிருச்சு அனைவரும் கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட ஸ்டேடியத்திலேருந்து 3/4 பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிற வெளியே 4 பேர் தான் இருக்கிறாங்க ஏதாவது கடைசி வரைக்கும் இருந்தாக்கி இது தோனிக்கு இந்த பக்கம் வருவாங்களா பார்க்க முடியுமா எனக்கு தெரியல பார்க்கல வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அப்பா செமையாக இருந்துச்சு கடைசியில் தோனி வரமாட்டாருன்னு நினச்சேங்க அப்புறம் பார்த்தா யாரும் அவுட் ஆனாதாங்க நான் யாரும் அவுட் ஆனாங்கன்னு தெரியல நான் அவுட் ஆகி தோனி வந்தார் செமையாக இருந்துச்சு துபே தான் அவுட் ஆனாருன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு தோனி பார்த்தது ரொம்ப ஹாப்பி அப்பா எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க next day மக்கள் அடுத்த நாள் காலையில் நைட்டு மேட்ச்சு செம்ம விறுவிறுப்பாக இருந்துச்சுங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவியில் பார்க்குறது வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அது வந்து எப்படின்னா டக்குன்னு பிளேயரை காமிக்கிறாங்க பேட்ஸ்மேன் காமிக்கிறாங்க பவுலரை காமிக்கிறாங்க அந்த கிராஃபிக்ஸ்லாம் காமிக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது டிவியில் பார்க்குறதாங்க செம்ம ஒர்த்து உண்மையாலுமே சொல்கிறேன் ஸ்டேடியன்றது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் தான் சொன்னேன் பாருங்கள் நான் வந்து இங்கே சென்னைக்கு வந்தது எதுக்காக அப்படின்னா மெயின் வந்து இந்த ஐபிஎல் ஸ்டேடியத்தில் ஒரு vlog பண்ணணும் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ளே நான் போனதே கிடையாது ஈவன் சின்ன மேட்ச் நடந்த ஸ்டேடியத்துக்கு கூட நான் போனது கிடையாது ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி ஐபிஎல் ஸ்டேடியத்துக்கு அது சிஎஸ்கே மேட்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் வந்தேன் கணக்காக அது 8ஆம் தேதி நடந்த நம்ம சிஎஸ்கே மேட்ச்சில் நடந்துருச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் வந்த இந்த ஊருக்கு வந்த உடனே சென்னைக்கு வந்த உடனே நம்மளுக்கு பின்னாடி ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள் அதுதான் நான் இருக்கிற கிண்டியில் இருக்க முத்துமாரியம்மன் கோவில் சரிங்களா அந்த கோவிலுக்குள்ளே போய் வேண்டினேன் இந்த மாதிரி சிஎஸ்கே மேட்ச்சை டிக்கெட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அப்புறம் தான் நம்ம விளாகே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் விஜயகாந்த் அவருடைய சமாதிக்கு போனால் கரெக்டாக அங்கே போனால் 100வது நாள் நினைவு தினம் இந்த மாதிரி எல்லாமே நான் தான் சொல்கிறேன் இல்லையா டேலண்டெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் எல்லாம் கிருபை தான் அந்த மாதிரி தான் ரைட் ஓகே மக்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை தோனி வந்து இறங்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன் பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஆசை சரி அவர் இறங்கினாருன்னா ஸ்டேடியமே அது ஒரு விளாக்கு செம்மையாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி தலை தோனி இறங்கினார் என்ன அவர் கையில் 6 அடிச்சு ஜெயிச்சிருந்தா அப்புறம் இன்னும் வேறு லெவல் இருந்திருக்கும் ஒன்றும் தப்பில்லை தலைவன் இறங்கினதே வேறு லெவல் ஆனால் எவ்வளோ இது தெரியுமா நீங்கள் டிவியில் ஆனால் அதான் அந்த சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஸ்டேடியத்தில் போனால் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம டிவியில் பார்க்குறத விட அந்த ஸ்டேடியத்தை போய் அந்த தலை இறங்கும் போது கற்று வாங்கி பாருங்கள் நம்ம சும்மா நான் உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் நான் தூக்க வர மாதிரி ஆயிடுச்சு என்னடா மேட்ச்சு ஒன் சைடாக போகுது சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் அப்புறம் பார்த்தா தலை தோனி வந்ததுக்கப்புறம் கற்றுனாங்க பாருங்கள் நானும் கத்தி எனக்கு தொண்டையே வாங்கி போச்சு ஒரு சின்ன பாப்பா பார்த்தீங்களா எப்படி கத்திட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதான் செம்ம வைப்புங்க அதான் தானாக அமைஞ்சது சரி ஓகே மக்களே கடவுள் இருக்கான் எம்பெருமா இருக்கான் சீக்கிரம் வந்து சென்னையில் கூட கபாலீஸ்வரர் போய் பார்க்கணும் எங்கள் ஐயனை பார்க்கணும் வந்து ஐயனை பார்க்காம இருக்கிறதே மிகப்பெரிய தப்பு போய் ஐயனை போய் பார்க்கணும் ரைட் ஓகே மக்களே மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் உங்கள் K7 டடாபாய்ஸையோ எல்லாம் நன்மைக்கே கடவுள் மிக பெரியவன் சரியா கடவுள் மிக பெரியவன் ஓகே அவன் மின்றி அணுவும் அசையாது ஓம் நம சிவாய